உயிர்க்குயிராய் என்றும் சீரே உயிர்க்குயிராய் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கென்னு தித்திக்குமே என்று தெரிவிக்கிறார் திருவரங்கத்து அமுதனார் பாஷியர். உங்கள் மெய்யில் பிறங்கிய சீரண்ணி வேண்டிலன் என்றும் சொல்லுகிறபடியே குணவிக்கிரகங்களாலே தனக்கு தாரக போக்கியனாய் இருக்கும் ஆச்சாரியனை கண்ணுக்கு இலக்காம்படி கண்டால், அந்த ஆச்சாரியனை கண்ணுக்கு விஷயமாக கண்டால், கண்ணுக்கு இலக்காம்படி கண்டால், இந்த ஆச்சாரியன் எப்படி இருக்கான் அதை வர்ணிக்கிறார். ஆச்சாரியனை கண்டால் எப்படி இருக்கணும்? கலியன் பசியன் சோத்தை கண்டா போலே என்னும் மேல சொல்ல போறார். அந்த ஆச்சாரியன் எப்படி இருக்கிறான்? சோரை போல எப்படி ஆகிறான்? அன்னத்தை போல ஆகிறான். அதை வர்ணிக்கிறார் இவ்விடத்துல குணவாளர்கள் வியாக்கியானத்துல. காரே கருணை இராமானுஷா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உத்தவன் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்னு தித்திக்குமே அப்படின்னு பாசுரம். இந்த பாசுரத்துல காரே கருணை இராம, கார் மேகத்தை போன்ற கருணையுடைய ராமானுஷரே, காரே கருணை இராமானுஷா. இந்த மேகம் இருக்க எல்லா இடத்துலையும் பொழியர். இது சமுத்திரம், இது பாலைவனம். இதிலே இங்கே பொழிந்தால் நிறைய சசிய சமிருத்தி தானிய சமிருத்தி ஏற்படும். வயல்ல மாத்திரம் பொழியறது, ஆறுகள்ல மாத்திரம், ஆற்றினுடைய உற்பத்தி ஸ்தானத்துல மாத்திரம் பொழியறது. இத மாதிரி குறிப்பிட்ட இடங்கள்ல எந்த இடத்துல மழை பொழிந்தால் அந்த மழையினாலே உலகத்துக்கு நன்மை விளையுமோ அந்த இடத்துல மாத்திரம் மழை பொழியணும்னா மேகம் நினைக்கிறது கிடையவே கிடையாது. சமுத்திரத்திலையும் பொழியறது, சாக்கடையிலையும் பொழியறது, எல்லா இடத்துலையும் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் பொழிகிறது. அதுபோல அவரும் எம்பெருமானாரும் அதிகாரம் அனதிகாரம் பார்ப்பதே கிடையாது. எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் பண்றதுல இன்னார் இணையார் என்ற வாசியே கிடையாது. சகலருக்கும் உபதேசம் பண்ணுகிறபடியினாலே மேகத்தை போன்ற சுபாவத்தை உடையவர் ஆச்சாரியன் எம்பெருமானார். காரே கருணை இராமானுஷா, கருணை இரக்கத்தை உடையவர். இரக்கம்னா நான் தயைன்னு என்ன, பரதுக்க துக்கித்தம். மற்ற பேருக்கு ஏற்பட்ட அந்த கட்டத்தை பார்த்து அதுக்கு தனக்கு ஏற்பட்டதாக நினைத்து தயார்திர சித்திராய், தயனாலே நனைந்த உள்ளத்தை உடையவராய் அவனுடைய கட்டத்தை போக்கணும்னு நினைக்கிறாரே, அதற்குத்தான் கருணைன்னு பேர். அந்த கருணை ராமானுஷா. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? துக்கத்துக்கே இடமா இருக்கேன், கட்டங்களுக்கெல்லாம் உறைவிடம் வாசஸ்தானமாக இருக்கிறேன். அரே கருணை ராமானுஷா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. சமுத்திரத்தினாலே சூழப்பட்ட இந்த லோகத்திலே உன்னுடைய அருளின் தன்மை, நீ பண்ணக்கூடிய கிருபையினுடைய தன்மையை யார் அறிவார்கள்? ஒருவரை மாடி. இந்த லோகத்துல யாருமே கிடையாது. பரமத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியனும் முக்தருடன் அறிந்தா உண்டு. எங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை உடைய பிரபாவம் தெரியவே தெரியாது. ஈஸ்வரனுடைய கருணை அறிந்தாலும் அறியலாம். காரணம், ஈஸ்வரனுடைய கருணை சுவாதந்திரத்தாலே தடைபடுகிறது. இவருடைய எம்பெருமானாருடைய கருணை ஒரு காலத்திலேயும் சுவாதந்திரத்தினாலே தடைபடாது. அப்படிப்பட்ட உம்முடைய கருணையின் தன்மை ஆரே அறிவர் என் அருளின் தன்மை. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். நேர என்னிடத்துல தான் இருக்கு. எல்லா துக்கங்களும் எல்லா கட்டங்களும் துன்பங்களும் என்னிடத்துல தான் இருக்கு. நேரே உறைவிடம் நான். நீ வந்து என்னை வித்தபின், நீ பரமபதத்திலிருந்து இறங்கி என்னை தேடி இன்று வந்து எனக்கு கிருபை பண்ணின பிற்பாடு உன் சீரே உயிர்க்குயிராய், உம்முடைய சீர் கல்யாண குணம். அதான் முக்கியமானது இந்த இடத்துல. ஆச்சாரியனுடைய கல்யாண குணம், எம்பெருமானுடைய கல்யாண குணம். சீர் என்றால் கல்யாண குணங்கள், மங்கள குணங்கள்னு அர்த்தம். இந்த மங்கள குணங்கள் தான் என்னுடைய உயிர், ஆத்மாவுக்கு உயிராக இருக்கிறது. ஆத்மாவுக்கு தாரகமாக இருக்கக்கூடிய உயிர்னா தாரகம், தரிக்கும்படியாக பண்ணியர். நம்முடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதனாலே தான் என் ஆத்மா தரித்து நிற்கிறது. சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு, அதனாலதான் அடியவனாக ஆறேன். உம்முடைய கல்யாண குணத்தை கண்டு குணத்தினாலே ஜெயிக்கப்பட்டவனாய் தேவரீருக்கு தாசபூதனாக ஆனேன். குணகிருத தாஸ்யம் சொல்கிறார் இடத்துல. தேவரீருடைய கல்யாண குணத்திலே ஈடுபட்டு தேவரீருக்கு அடியேறானேன். அடியேற்கு இன்று தித்திக்குமே. இன்று இன்னைக்கே திக்திகான். இன்னும் பரமபதத்துக்கு போய் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கணும். ஆனால் இவ்விடத்துல ஆச்சாரியனுடைய கல்யாண குணத்தை இவ்விடத்திலே அனுபவிக்கும்படியாக ஏற்பட்டது. அது எப்படி இருக்கு? அடியேற்கு இன்று தித்திக்குமே. இன்று பரம போக்கியமாக இருக்கிற. தித்திக்கும் அப்படின்னா போக்கியம். உயிர்க்குருன்னா தாரகமா இருக்கு. சோறு எப்படி இருக்கு? தாரகமா இருக்கு, போக்கியமாக இருக்கிறது. ஆகையினாலே ஆச்சாரியன் சோத்த போல இருக்கான்ற இந்த பாசுரத்துல சொல்லிட்டார். தேவரையருடைய கல்யாண குணங்கள் எனக்கு தாரகமாக இருக்கிறது, ஷோர் தாரகமாகவும் இருக்கிறது. அதே போல உயிர்க்குயிராய் தித்திக்கிறது. தேவருடைய கல்யாண குணங்களை கேட்க கேட்க எம்பெருமானாருடைய சரித்திரம், அவருடைய கல்யாண குணங்கள் அதை கேட்க கேட்க இன்னும் கேட்க வேணும். இன்னும் சொல்லாய் சீமானே, தேவரை சொல்லிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். எம்பெருமானுடைய சரித்திரத்தை காட்டலாம். எம்பெருமானாருடைய சரித்திரம் பரம விலட்சணமாக இருக்கிறது.
குரு பரம்பரையில் எடுத்து பார்த்தோம்னா எம்பெருமானாருடைய சரித்திரம் தான் அதிக பாகம், அதிகமான எம்பெருமானார் வைபவம்னு போட்டிருப்பா. அதுதான் பெரிய முக்கால்வாசி புஸ்தகத்தை அதுதான் அடிச்சுட்டு இருக்கும், மற்றெல்லாம் குறைவா தான் இருக்கும். எம்பெருமானாருடைய பிரபாவம் அப்படிப்பட்டது. 120 சம்பத்சரம் எழுந்தருடைய நமக்கா எவ்வளவு உபகாரங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய வைபவம் அது தரிக்கும்படியாக பண்ணுகிறது. உயிர்க்கு உயிராக இருக்கக்கூடியது, உயிருக்கு உயிரை, உயிர்னா ஆத்மா, ஆத்மாவுக்கு தரிக்கும்படியாக செய்கிறது, சோர் தாரகமாக இருக்கிறது. ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அவளெல்லாம் எப்படி இருந்ததுன்னாக்கா, ஒன்னும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணும், தாரக போஷக போக்கியம் அது என்ன இவர் சொல்றார் கிடையாது. எம்பெருமானாருடைய அந்த கல்யாண குணங்கள் அவைகள் தான் எனக்கு தாரகம், அவைகள் அடியேற்கு இன்று தித்திக்குமே. என்னைக்கு கேட்டேனோ கேட்ட அன்னிலிருந்தே தித்திக்கிறதுன்னா காலம் கழித்து அல்ல. எம்பெருமானுடைய சரித்திரம் எல்லாம் கேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரசிக்கும். ஆனால் எம்பெருமானாருடைய சரித்திரம், அவருடைய கல்யாண குணங்கள் கேட்ட அன்றைய தினத்திலிருந்தே ரசிக்க தொடங்கிவிட்டது என்று தெரிவிக்கிறார். தாரகமாகவும் அதே சமயத்திலே அவைகள் திக் போக்கியமாகவும் இருக்கக்கூடியதாகினாலே ஷோரு போல ஆச்சாரியன்னு காட்டுறார் விடத்தை.